இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருக்காரு. நம்ம பக்கத்தில் எத்தனை பேர் நமக்கு விரோதமாக வரும்போது கண்டிப்பாக அது நம்மளை ஒரு நாளும் அணுக முடியாது. நிறைய பேருக்கு பேய் பிசாசு, மாந்திரீகங்கள், மந்திர தந்திரங்கள்லாம் செய்கிறாங்க, பில்லி சோனியெல்லாம் என் மேலே பழிக்கத்தானே செய்துன்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ளே, ஆதரவுக்குள்ளே, அவருடைய அரணான கோட்டைக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா கண்டிப்பாக எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால 1000 இல்லை 10,000 பேர் நம்ம மேலே ஏதாவது பகை உணர்வோடு வந்தால் கூட அது நம்மளை ஒரு நாள் அணுகாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு இந்த நன்னாளில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம நினைக்கலாம், என்ன இது நம்ம பக்கத்தில் நமக்கு என்ன போராக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு, படையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் 1000 பேர் வராங்க 10,000 பேர் வராங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய போராதான், ஒரு பெரிய போராட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவசரமான இந்த உலகம் எதுனாலுமே உடனடியாக தேவைப்படும், உடனே நமக்கு எதுனாலும் கிடச்சிரும். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம காத்திருந்து பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது கிடைக்கும். எதுவுமே நமக்கு காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்போது கண்டிப்பாக அது ஒரு பேராசீர்வாதமாக, அது ஒரு உன்னதமான ஒரு கிருபையாக நம்ம நினச்சிப்போம். அதே இது நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டு கர்த்தருடைய கிருபையும் ஈஸியாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை துச்சமாக நினைப்போம்ல. அதனால தான் நாம் இந்த வாழ்க்கைக்கான போராட்டத்தில் எந்த விதமான சூழ்நிலைமையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நாளும் ஒரு தீங்கும் வரவிட மாட்டார். நம்ம பயப்படுற காரியத்தில் கூட கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். அதனால் எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நன்மையாக மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.